ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 91ல் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். பாருங்க, காடுகளில் வேட்டையாடுகிற வேடன் பறவைகளை பிடிக்கிற பொழுது வலைகளை கீழே வலைகளை விரிச்சிடுவார். அந்த வலை மேலே தீவனத்தை போட்டுடுவார், இறைகளை போட்டுடுவார். அதில் ஒரு கண்ணி ஒன்று வைப்பார், ஒரு குச்சை ஒன்று சொருவி அதில் ஒரு நரம்பை கட்டி அந்த நரம்பு முனையில் ஒரு சுருக்கு. அந்த பறவை நடந்து வருகிற பொழுது அந்த காலை அந்த கண்ணிக்குள்ளே மாட்டிக்கும், அந்த வலைகள்லேயே சிக்கிக்கும். அப்போ அந்த இறை இருக்குன்னு சொல்லி இறையை மட்டும்தான் பார்த்து அந்த பறவைகள் கீழே இறங்கி என்ன பண்ணும், அதை மேய வரும். அப்பொழுது வேடன் விரித்திருக்கிற வலையை அறியாத சகல பறவைகளும் அதிலே மாட்டிக்கொள்ளும், சிக்கிக்கொள்ளும், தப்பிக்க முடியாது. அதை வேடன் அதை பிடித்திடுவார். அதே போல தான் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் பிடிக்க முடியாத சாத்தான் தன் கைகளிலே வலைகளை எடுத்துக்கொண்டு அவனுக்கு தேவை என்ன என்ற அந்த தீவனத்தையும் எடுத்துக்கொண்டு அலைகிறான். நம்மளுடைய கால்களுக்கு எதிராக அந்த வலைகளை விரித்து நமக்கு தேவை என்னன்னு அறிந்து அதை போடுகிற பொழுது நம்ம அந்த வலையை அறியாமல், அவன் வைக்கிற சுருக்க அறியாமல், அவன் வெட்டி வச்சிருக்கிற குழியை அறியாமல் நம்ம அதில் போய் விழுந்துடுறோம். அப்போது அந்த சாத்தாவை விரிச்சிருக்கிற வலை, பாவங்கிற வலை, அக்கிரமங்கிற வலை, பிரச்சனைங்கிற வலை, இப்படி உலக சிற்றின்பம்ங்கிற வலை, உலக சிற்றின்பம், ஆசை, மோசம், இப்படி ஆசாபாசங்கள், தவறான காரியங்கள் சகலவற்றையும் நம்மள்கிட்ட சாத்தான் காட்டி இப்படியாப்பட்ட ஒரு வலையை விரித்து நம்மளை அதில் விழ வச்சிடறோம். அதில் விழுந்தவுடனே அதிலேருந்து தப்பிக்க முடியாது. எப்படி பறவைகள் தப்பிக்க முடியாமல் திணறுகிறதோ, அது ஆபத்தில் சிக்கி கொண்டதோ, அது மரணத்திற்கு எதுவாகி போய்விட்டதோ, அதே போல் நாமும் அதில் சிக்கிட்டோம்னா அதிலேருந்து தப்பிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவை என்னை நோக்கி நீங்கள் பாருங்கள், என்னை தேடுங்க, என்னை கூப்பிடுங்க, என்னை நேசிங்க, என்னிடத்திலே வாருங்க, அப்பொழுது நான் இப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்கிறார். இப்போ சாத்தானுடைய வேடனுடைய கிரியைகளில் இருந்து நம்மளை தப்பு வைக்க ஆண்டவரை தேடுவோம், அவரை தொழுது கொள்வோம், அவரை எப்பொழுதும் அவரை அண்டிக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.